சேலம் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மதுவிலக்கு குற்றச்செயலில் ஈடுபட்ட வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து வைத்துள்ளனர். 140 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 10 4 சக்கர வாகனங்கள் என 150 வாகனங்களை நாளை காலை வியாழக்கிழமை குமாரசாமிப்பட்டி ஆயுதப்படை மைதானத்தில் ஏலத்திற்கு தயார் நிலையில் வரிசையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்வைப்பு தொகை இன்று மாலை 5 மணியுடன் நிறைவு பெற்றது. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் அடுத்த சின்னகல்வராயன் மலை வடக்குநாடு ஊராட்சி சேர்வாய்ப்பட்டு கிராமத்தில் பஸ் ஸ்டாப் அருகே கருமந்துறை வெள்ளிமலை சாலையோரம் நேற்று மாலை புதிதாக அரசு மதுபான கடை திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. இதனால் அந்த அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள ஊதியத்தூர் பகுதியில் நேற்று இரவு கெங்கவல்லி காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த காரை சோதனை செய்ததில் குட்கா போதை பொருட்களை கடத்தி வந்தது தெரிய வந்தது. சுமார் 100 கிலோ குட்கா மற்றும் காரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 2 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்ட சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் திட்டங்களான தவப்புதல்வன், புதுமை பெண் ஆகிய திட்டங்கள் குறித்த கண்காணிப்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்றது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் முழுவதும் பாஜகவினர் வாஜ்பாயின் படத்திற்கு மாலை அணிவித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். கிறிஸ்துமஸ் தினமான இன்று சேலம் மாவட்டம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எப்பறா இது ஜூம் சேலம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் அலுவலகம் முன்பாக அம்பேத்கர் மனுஸ்மிருதியை எரித்த நாளை நினைவூட்டும் விதமாக எஸ்சி துறை தேசிய ஒருங்கிணைப்பாளர் விஜய் ஆனந்த் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மனுஸ்மிருதியை எரித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். வீரமங்கை வேலுநாச்சியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சேலம் மாவட்டம் சார்பில் வேலுநாச்சியாரின் உருவப்படத்திற்கு மாவட்ட தலைவர் தமிழன் பார்த்திபன் தலைமையிலான நிர்வாகிகள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிறிஸ்துவ சமூக மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார்.
சேலம் மாவட்டத்தில் டிசம்பர் 26ஆம் தேதி மின்தடை பகுதிகள். KR தோப்பூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக முத்துநாயக்கன்பட்டி, பாகல்பட்டி, இரும்பாலை, மோகன் நகர் ஆகிய பகுதிகளிலும், சங்ககிரி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக பச்சம்பாளையம், குறிஞ்சிபாளையம், சங்ககிரி மேற்கு, தண்ணீர்பந்தல் பாளையம், வெப்படை, சவுதாபுரம், மக்கிரிபாளையம், திருநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது.